ஸோ டிகிரி பேஸ்டு அப்படின்னு வரப்போ நீங்கள் நிறைய வந்து அந்த ஈஸி லெவல் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிகிரி பேஸ்டு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் டிகிரி பேஸ்டு அப்படிங்கிறது நமக்கு யூஸ்வலாக ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க சரிங்களா நிறையா. ஸோ அது மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 360 டிகிரி சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரித்தோன்னா இது வந்து ஒரு 180, இது ஒரு 180 2 பார்ட்டாக பிரிச்சோம் சரிங்களா. இது வந்து நம்ம நார்த்தை வச்சுக்கலாம், இது வந்து சவுத்தை வச்சுக்கலாம். இன்னும் 2 டைரெக்ஷன் வேணுமா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டு. அப்போ இதெல்லாம் என்னவாயிரும் 90 90 90 90 ஓகேங்களா. இந்த மாதிரி பிரிச்சிடும். இதுவும் இன்னும் சப் டைரெக்ஷன் இந்த மிட் டைரெக்ஷனுக்குள்ள அதை பிரிக்கிறோம். இது பிரிச்சுன்னா என்ன ஆகும் 45 45 45 45 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிஞ்சிடும் சரிங்களா. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி, இது வந்து 45 டிகிரி சரிங்களா. கிளியர் தானே. அப்போ ஒரு பர்சன் ஃபேஸிங் நார்த் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு பர்சன் இங்கே இருக்கிறாரு. இதில் வந்து உங்களுக்கு வந்து டிகிரி பேஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து அவங்க வந்து இப்போ ஒரு டிகிரி பேஸ்ட் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு கொடுத்தா மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ டிகிரி பேஸ்ட் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னாக்கா ஒரு பர்சன் ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன் ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டர்ன் 90 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் தெரியும்ல, இதுதான் கிளாக் வைஸு. ஆன்டி கிளாக் வைஸ் எப்படின்னா இந்த மாதிரி இந்த ரைட்லேருந்து லெஃப்ட் வந்தாங்க அப்படின்னா, லெஃப்ட்லேருந்து ரைட் வந்தாங்க அப்படின்னாக்கா கிளாக் வைஸ் சரிங்களா. இப்போ ஒரு பர்சன் ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன் சரிங்களா. இப்போ இவர் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி வந்து டர்ன் பண்ணுறாரு சரிங்களா. அப்படின்னா இப்போ நார்த் பார்த்துட்டு இருக்கிற மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸ்ட் பார்ப்பார் சரிங்களா. 90 டிகிரி ஓகேங்களா. ஈஸ்ட் பார்ப்பார். இவர் எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ண மாட்டார், அவர் இங்கே மட்டும்தான் இருப்பார் சரிங்களா. அப்போ டிகிரி பேஸ்டு எப்போ சொல்கிறாங்களோ சரிங்களா. இப்போ ஏ அப்படின்ற ஒரு பர்சன் ஃபேஸிங் டுவார்ட்ஸ் சவுத் டைரக்ஷன் சரிங்களா. ஏ அப்படின்ற பர்சன் ஃபேஸிங் டுவார்ட்ஸ் சவுத் டைரக்ஷன், இதுதான் ஏ. அப்போது ஏ அப்படின்னா அவன் பக்கத்தில் ஒரு ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க சரிங்களா. டிகிரி பேஸ்டு எப்போல்லாம் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுங்க, அவன் பக்கத்தில் ஒரு ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க. அப்போ இந்த மிட் டைரக்ஷன், இந்த மிட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் மிடில், இந்த ப்ளஸில் மிட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஏ நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஏ ஃபேஸிங் டுவார்ட்ஸ் சவுத் டைரக்ஷன், இவர் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 180 டிகிரி வந்து டர்ன் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா. இதில் வந்து 180 டிகிரி அப்படின்னா எவ்வளோ, இவ்வளோ சரிங்களா. அப்போ ஃபேஸிங் டுவார்ட்ஸ் சவுத் டைரக்ஷன் சரிங்களா. இப்போ 180 டிகிரி கிளாக் வைஸில் டர்ன் பண்ணா அப்படின்னாக்கா என்ன ஆயிரும், ஃபேஸிங் டுவார்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் ஆயிரும். அப்போ இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டிகிரி பேஸில் அப்படின்னா, ஃபேஸிங் எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் அவங்க வந்து 180 டிகிரி கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஃபேஸிங் ஆப்போசிட். இப்போ ஃபேஸிங் சவுத் டைரக்ஷன் 180 டிகிரி கிளாக் வைஸ் அப்படின்னா ஃபேஸிங் ஆப்போசிட். இப்போ அதே பர்சன் ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன் இருக்கிறாங்க, 180 டிகிரி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறாங்க, அப்படியே ஃபேஸிங் ஆப்போசிட். இப்போ அதே 180 இப்போ 180 டிகிரி கிளாக் வைஸுங்கிறாங்க ஃபேஸிங் நார்த்து, என்ன ஆயிரும் அதே ஆப்போசிட். இப்போ ஒரு பர்சன் ஃபேஸிங் ஈஸ்ட் டைரக்ஷன் 180 டிகிரி கிளாக் வைஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா. அப்போ எங்கே வந்துடுவாங்க, வெஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ வெஸ்ட்டில் இருக்கிறாங்க 180 டிகிரி கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ சொன்னாங்கன்னா ஈஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க சரிங்களா. அப்போ 180 டிகிரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்போசிட் சரிங்களா. ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது கிளாக் வைஸாக இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. அப்போது நம்ம வந்து அந்த நார்மல் லெவலில் ஒன்று பார்த்தோம் தெரியுங்களா, ஜஸ்ட் டேர்ன் லெஃப்ட் டேர்ன் ரைட் அப்படின்னாங்கன்னா டேர்ன் லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்னாங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போது வந்து ஃபேஸிங் நார்த் அப்படின்னு இருக்குது, இப்போ வந்து டேர்ன் ரைட் அப்படின்னா இந்த மிடில் ஒரு டைரக்ஷன் இருக்கும், என்னது நார்த் ஈஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது சரிங்களா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது டிகிரி பேஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏ அப்படின்ற பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபேஸிங் டுவார்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படிம்பாங்க சரிங்களா. இப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு சரிங்களா. இப்போ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 + 45 எவ்வளோ 135 டிகிரி ஓகேங்களா. 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் டர்ன் பண்ணுறாரு. ஆன்டி கிளாக் வைஸ்னால் என்னது, இப்படி வரும் சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸ் இப்போ வெஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 90 கவர் பண்ணால் எங்கே வருவாங்க, சவுத்துக்கு வருவாங்க. பேலன்ஸ் எவ்வளோ 45. 45ங்கிறது இந்த ஈஸ்ட் வர வரைக்கும் வராது, இதில் பாதி தான் வரும் சரிங்களா. அப்போ இவ்வளோ தான் வரும் சரிங்களா. அப்போ இது என்ன சொல்லுவாங்க, இது சவுத்து இது ஈஸ்ட் அப்படின்னா இது என்னது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன், அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ அதே ஏ அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சவுத் டைரக்ஷன். சரிங்களா? இப்போ வந்து சவுத்து ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்குறாங்க இந்த இடத்துல. நின்றுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா 180 + 45 எவ்வளோ? 225 டிகிரி. சரிங்களா? 225 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டர்ன் பண்ணுறாங்க. அப்போ 180 அப்படிங்கிறது என்னது? ஆப்போசிட். அப்போ சவுத்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் இங்கே பாருங்க, சவுத்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் 225 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் டர்ன் பண்ணுறாங்களாமா. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 180 கம்ப்ளீட் பண்ணுங்க. 180 கம்ப்ளீட் பண்ணால் என்ன பண்ணிடுவாங்க? நார்த்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னும் எவ்வளோ வேணும்? 45 வேணும். அப்போ இன்னும் ஈஸ்ட்டுக்கும் மிடில், நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கும் மிடில் வந்தாங்க அப்படின்னாலே என்ன ஆகும்? 45 வந்துடுவாங்க. சரிங்களா? அப்போ இது என்னது? நார்த் ஈஸ்ட். அவ்வளோதான். கிளியருங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மாடல் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அது பாருங்கள், கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? எ பர்சன் ஃபேஸிங் என்ன சொல்லியிருக்கிறான்? சவுத். ஓகேங்களா? ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபேஸிங் சவுத். ஓகேங்களா? ஃபேஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுத்து. சரிங்களா? இந்த மாதிரி சவுத்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 45 டிகிரி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் அப்படின்னா இந்த மாதிரி. சரிங்களா? அப்போ 45 டிகிரி ஃபேஸிங் சவுத். இதில் வந்து 45 டிகிரி கிளாக் வைஸ் அப்படின்னா 90 டிகிரின்னு என்ன பண்ணுவாங்க? வெஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க சவுத்துலேருந்து. சரிங்களா? 45 டிகிரி அப்படின்னாக்கா சவுத் வெஸ்ட்டுக்கு வருவாங்க. சரிங்களா? இதான் நமக்கு 45. ஓகேங்களா? இன் விச் டிரெக்ஷன் இஸ் ஃபேஸிங் நவ் அப்படின்னா என்னது? சவுத் வெஸ்ட். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, எ பர்சன் ஃபேஸிங் நார்த் ஈஸ்ட். சரிங்களா? இது என்னது? நார்த் ஈஸ்ட். சரிங்களா? 225 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். 225 நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஃபஸ்ட்டு 180 கவர் பண்ணணுமா? இதுதான் என்னது? 180. அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்துருக்குறானா? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு பார்த்துக்குவோம். சரிங்களா? இது வந்து கிளாக் வைஸு. ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது? நமக்கு இப்படி வரும். சரிங்களா? கிளாக் வைஸ்னாலும் ஆன்டி கிளாக் வைஸ்னாலும் நமக்கு என்னது? ஆப்போசிட் தான். சரிங்களா? ஸோ இது ஓகே. 180 டிகிரி அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸு ஓகே. சரிங்களா? இப்போ இங்கே வந்துருவாங்க. இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ வேணும்? 45 டிகிரி வேணும். சரிங்களா? அப்போ 45 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அளவில் தான் 45. சரிங்களா? அப்போ இது என்ன டைரக்ஷன்? சவுத் டைரக்ஷன். சரிங்களா? என்ன கேட்குறேன்? இன் விச் டைரக்ஷன் இஸ் ஃபேஸிங் நவ்? சவுத். சரிங்களா? ஒரு பர்சன் நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நார்த் ஈஸ்ட். ஆன்டி கிளாக் வைஸில் வர சொல்கிறான். எவ்வளோ வர சொல்லியிருக்கான்? 225. அப்போ ஃபஸ்ட்டு 180 அப்படின்னா ஆப்போசிட்டு. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 45 மட்டும் சேர்த்திக்கணும். சேர்த்திட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சவுத் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. He started from his house towards west. ஓகேங்களா? இப்போ அவங்க வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரோட வீட்டிலேருந்து? பி அப்படின்ற ஒரு பர்சன். சரிங்களா? அப்போ இனிஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹவுஸ். சரிங்களா? இங்கேருந்து ஆஃப்டர் வாக்கிங் 25 மீட்டர் ஹீ டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் 10 மீட்டர். இப்போ இதை பாருங்க, இவன் வந்து என்ன டைரக்ஷனில் வந்து அவங்க போகிறாங்க அப்படிங்கிறதே அவன் சொல்லலை. சரிங்களா? பி ஸ்டார்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். அவங்க வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் வாக்கிங் 25 மீட்டர் ஹீ டர்ன்ட் to the left and walked 10 meter. Again he turned to the right and walked 15 meter. After this he turned 135 degree clockwise and walked 30. In which direction should he go அப்படின்னு கேட்குறான். அப்போ இதில் அவன் என்ன டைரக்ஷனுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்னம்மா எடுத்துக்கணும் அப்படின்னா நார்த் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபேஸிங் நார்த் அப்படின்னு எடுத்துக்கணும். டைரக்ஷனே கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்? நார்த்னு எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறான்? he started from his house after walking 25 மீட்டர் அப்படின்னா 25 மீட்டர் நார்த்தில் போகிறான். ஹீ டர்ன் டு த லெஃப்ட். இங்கேருந்து லெஃப்ட்டில் டர்ன் பண்ணி 10 மீட்டர் போகிறான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எகெயின் ஹீ டர்ன் டு த ரைட் அண்ட் வாக் 15. இப்போ வெஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க போகிறதுன்ற ரைட் என்னது? நார்த். எவ்வளோ போகிறான்? 15 போகிறான். சரிங்களா? ஆஃப்டர் திஸ் ஓகேங்களா, ஹீ டர்ன் 135 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ்னா என்னது? இப்படி வந்துருமா? ஆஃப்டர் திஸ் ஹீ டர்ன் 135 டிகிரி கிளாக் வைஸ் வாக்டு 30. சரிங்களா? அப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 135 டிகிரி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு ப்ளஸ் போட்டுருக்கு. சரிங்களா? இப்போ ஃபேஸிங் நார்த்து. ஓகேங்களா? இப்போ 135 டிகிரி அப்படின்னாக்கா இது ஃபஸ்ட்டு ஒரு 90, இதில் ஒரு ஆஃப், இது ஒரு 45. ஓகேங்களா? அப்போ இது என்ன சொல்லலாம்? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுத்து, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இது என்ன சொல்லுவோம்? சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? இன் விச் டிரெக்ஷன் ஷுட் ஹி கோ? அவ்வளோதான். சவுத் ஈஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். சரிங்களா?
ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து டைரக்ஷன் கொடுக்காதனால நார்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? நார்த்தில் 25 மீட்டர் போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுறாங்க, டேர்ன் லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணுறாங்க. எவ்வளோ போகிறாங்க, 10 மீட்ரு போகிறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ரைட்டில் டேர்ன் பண்ணுறாங்க. எவ்வளோ போகிறாங்க, 15 மீட்ரு போகிறாங்க. சரிங்களா? 15 மீட்ரு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில், ஓகேங்களா, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நமக்கு எவ்வளோ பண்ணுறான், அப்போது இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் போடுறோம். இது ஒரு 90, இது ஒரு 45. சரிங்களா? இது என்னன்னு சொல்லுவோம், சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷன். நீங்கள் இங்கே வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க, நார்த்து, சவுத் ஈஸ்ட், வெஸ்ட், இந்த டைரெக்ஷனில் வரும். சரிங்களா? சவுத் ஈஸ்ட். அவ்வளோதான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். எ பர்சன் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் இன் த சவுத் டைரெக்ஷன். சரிங்களா? ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இனிஷியல் பாயிண்ட்லேருந்து சவுத் டைரெக்ஷனில் வந்துட்டுருக்கிறாரு. அண்ட் ஆஃப்டர் வாக்கிங் சம் டிஸ்டன்ஸ், இது எவ்வளோனே தெரியாது, ஆனால் கொஞ்சம் தூரம் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் டேர்ன்ஸ் 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸை போடுங்க. ப்ளஸ்ஸை போட்டிங்கன்னா எந்த டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருப்பார் அவர், சவுத் டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருப்பார். வந்தவர் என்ன பண்ணுறாரு, 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இது இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? 135 அப்படின்னா இந்த 90 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாதி கம்ப்ளீட் பண்ணுவார். இது என்ன சொல்லுவோம், நார்த்து ஈஸ்ட் பிட்வீனில் வரது என்னன்னு சொல்லுவோம், நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோமா. அப்போ இதை வந்து நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திரும்ப என்ன பண்ணுறாரு, ஆஃப்டர் தட் ஹீ டர்ன்ஸ் 135 டிகிரி இன் கிளாக் வைஸ் டிரெக்ஷன். சரிங்களா? இப்போ எகைன் என்ன பண்ணுறாரு, கிளாக் வைஸில். சரிங்களா? இப்போது ஆன்டி கிளாக் வைஸில் நமக்கு 135 வந்தாரா, இப்போ என்ன பண்ணுறாங்க, கிளாக் வைஸில் 135. அப்போ வந்த டிஸ்டன்ஸே தான் திரும்ப போயிருப்பாரு. அப்போ இப்போ எகைன் என்ன பண்ணுறாரு, சவுத்து தான் ஃபேஸ் பண்ணுவார். அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, டிகிரி பேஸ்டு பண்ணுறப்போ இப்போது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும், இதில் எந்த டிஸ்டன்ஸுமே மூவ் பண்ணவே கிடையாது. சரிங்களா? நோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் வந்து டேர்ன் மட்டும் தான் பண்ணுறாங்க. சரிங்களா? கிளாக் வைஸ்னு ஒன்று கொடுக்குறான், ஆன்டி கிளாக் வைஸ்னு ஒன்று கொடுக்குறான். சரிங்களா? இப்போ இதில் ஒரு டேட்டா கொடுக்குறான், எவ்வளோ, 135 டிகிரி. இதில் ஒரு டேட்டா 135 டிகிரி. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்குறப்போ ஜஸ்ட் வந்து அந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும் கொடுக்குறப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மைனஸ் பண்ணிங்கன்னா 0. சரிங்களா? அப்போது அவர் என்ன டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணாரோ அதே டைரெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்களா? அப்போ என்ன டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, சவுத். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ சப்போஸ் வந்து கிளாக் வைஸில் வந்து ஒரு 235 கொடுத்துருக்கான், ஆன்டி கிளாக் வைஸில் 135 கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா 100 டிஃப்ரென்ஸ். 100 எதில் டிஃப்ரென்ஸு, கிளாக் வைஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நீங்கள் அதை போட்டு கிளாக் வைஸில் இருக்கிற பொசிஷன்லேருந்து கிளாக் வைஸ் பார்த்தா போதும். இந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எ பர்சன் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் ஆஃப்டர் வாக்கிங் 4 மீட்டர். திரும்ப ஹோமை தான் இனிஷியல் பாயிண்டாக வச்சுருக்கிறாங்க. ஆஃப்டர் வாக்கிங் 4 மீட்டர் ஹீ டேக்ஸ் ரைட் டர்ன் அண்ட் வாக்ஸ் 3 மீட்டர். தென் ஹீ டேக்ஸ் அ லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 6 மீட்டர். தென் டர்ன்ஸ் 135 டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ், வாக்ஸ் 5 மீட்டர் டு ரீச் இஸ். என்னோட ஃப்ரெண்டோட ஹோமை ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் எடுக்கிறாங்க. சரிங்களா? இஃப் ஹீ இனிஷியலி ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவார்ட்ஸ் வெஸ்ட். இப்போ வந்து நம்ம நார்த் எடுக்கக்கூடாது. அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், அவன் வந்து மேற்கை பார்த்து நடந்திருந்தான் அப்படின்னா அவன் வந்து இப்போ என்ன டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவான், தென் விச் டைரெக்ஷன் இஸ் ஃபேஸிங் ஃபைனலி. ஓகேங்களா? அதான் ஒரு விஷயம். அப்போ நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பர்சன் ஸ்டார்ட் வாக்கிங் ஃப்ரம் திஸ் ஹோம் ஆஃப்டர் வாக்கிங் 4 மீட்டர் அப்படின்னா இந்த ஹோமில் இருந்து இதுதான் இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னா இங்கேருந்து 4 மீட்டர் வந்து வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி போட்டுக்கணும். நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத். ஓகேங்களா? வெஸ்ட் பேஸ் ஹீ டேக்ஸ் அ ரைட் டர்ன். இங்கேருந்து ரைட் டர்ன் எடுக்கலாம். வெஸ்ட்டோட ரைட் டர்ன் என்னது, நார்த்து. எவ்வளோ, 3 மீட்டர். 3 மீட்டர் போனதுக்கப்புறம் லெஃப்ட் டர்ன் எடுக்கலாம். எவ்வளவு, 6. ஓகேங்களா? 6 மீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 135 டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து கிளாக் வைஸு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸு, இது வந்து கிளாக் வைஸ். சரிங்களா? இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு ப்ளஸ் போடணும். ஆன்டி கிளாக் வைஸ்னாலும் ப்ளஸ் போடணும், கிளாக் வைஸ்னாலும் ப்ளஸ் போடணும். இப்போ டிகிரி பேஸ்னாலே ப்ளஸ் போட்டுக்கணும், அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா இப்போ என்ன சொல்லியிருக்கான், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறானா, இப்போ என்ன டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ 90 டிகிரி பண்ணாங்க அப்படின்னா என்ன வருவாங்க, சவுத் வருவாங்க. இன்னும் எவ்வளோ பண்ணணும், 45 பண்ணணும். இதில் பாதி பண்ணால் போதும். இது என்னது, ஈஸ்ட். அப்போ இது என்னது, சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷன். ஓகேங்களா? இது டைரெக்ஷன் அண்ட் வாக்ஸ் 5 மீட்டர் டு ரீச் இஸ் இவங்களோட ஃப்ரெண்டோட வீடு. சரிங்களா?
இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வராங்க. சரிங்களா, இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மீட்டர் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரெண்டோட வீடு. சரிங்களா, இதில் வராங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, இன் விச் டைரக்ஷன் இஸ் சி ஃபேஸிங் ஃபைனலி. அப்போ இது என்ன டைரக்ஷன் அப்படின்னாக்கா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். சரிங்களா, ஜஸ்ட் வந்து அவன் என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தான் கேட்குறாங்க, சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். சரிங்களா, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரீத்து ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஓகேங்களா, ஏ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சி வாக்ஸ் 4 கிலோமீட்டர் சவுத். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போயிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டோட பேர் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் பி சி டர்ன்ஸ் ரைட். ஓகேங்களா, இப்போ என்ன டைரக்ஷன் பார்க்குறாங்க அவங்க, ஃபேஸிங் டுவார்ட் சவுத். இங்கேருந்து ரைட் அப்படின்னாக்கா வெஸ்ட் சைடு வருமா. ஃப்ரம் பி சி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 3. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 மீட்ரு. அதுக்கப்புறம் அந்த பாயிண்டோட பேர் வந்து சி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சி டர்ன்ஸ் 90 டிகிரி இன் தி ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸை போடுங்க. ப்ளஸ்ஸை போட்டிங்களா, போட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா என்னது, இப்படி வருமா. அப்போ இப்போ என்ன டைரக்ஷன் பார்க்குறாங்க, வெஸ்ட்டை பார்க்குறாங்க. அப்போ 90 டிகிரி அப்படின்னா என்னது, சவுத்து. அவ்வளோதான். இப்போ சவுத்து பார்ப்பாங்க. அண்டு வாக்ஸ் 4 கிலோமீட்டர். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 கிலோமீட்டர். இது என்னன்னு சொல்கிறாங்க, டின்னு சொல்கிறாங்க. தென் சி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக் 8 மீட்டர். இப்போ ஃபேஸிங் சவுத்து. இவங்களோட லெஃப்ட் அப்படின்னாக்கா எவ்வளோ, ஈஸ்ட் டிரெக்ஷன். ஈஸ்ட்டில் எவ்வளோ, 8. அப்போ ஆல்ரெடி இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கவர் பண்ணியிருக்கோமோ, அந்த 3 ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 8க்கு 5 இருக்குது, அதை இங்கே கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இ அப்படின்னு சொல்கிறாங்க. இ அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சி வாக்ஸ் இன் த நார்த் டிரெக்ஷன் எஃப். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறான்னா இக்கும் எஃப்க்கும் 8 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 கவர் பண்ணியிருக்கோமா, அந்த 4 ஃபர்ஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே ஒரு 4 கவர் பண்ணியிருக்கோமா, இந்த 4 இங்கே கவர் பண்ணணும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8. சரிங்களா, இந்த 8 வந்து கவர் பண்ணிட்டோம். ஃபைனலி சி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக் 3 கிலோமீட்டர். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, எகெயின் வந்து ஒரு 3 மீட்டர் கவர் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ ஃபேஸிங் நார்த் அப்படின்னா ரைட் அப்படின்னா என்னது, ஈஸ்ட் டைரக்ஷன். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். ஓகேங்களா, ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எஃப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, எஸ் இங்கே இருக்குது. சரிங்களா, இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போது இதுக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம ஆல்ரெடி பிரித்து எழுதியிருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் பிரித்து எழுதணுங்கிறது 5. ஓகேங்களா, 5 கிலோமீட்டர். வாட் இஸ் த ஷார்ட் டைரக்ஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டி. இந்த ஜி இருக்குது இல்லை, இந்த ஜி வந்து டிக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இங்கேருந்து பார்க்குறப்போ டியோட நார்த்துக்கும் டியோட ஈஸ்ட்டுக்கும் பிட்வீனில் வந்து என்னன்னு சொல்லுவோம், நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கேயும் இன்னொரு சம்ம. செலின் வாக்ஸ் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டுவார்ட்ஸ் வெஸ்ட். சரிங்களா, செலின் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட வீட்டிலேருந்து வெஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது நார்த்து ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். செலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாக்ஸ் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டுவார்ட்ஸ் வெஸ்ட். அவங்களோட வீடு இருக்கும் இங்கேருந்து வெஸ்ட்டில். இதுதான் இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னாக்கா வெஸ்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னா 25 மீட்டர் போகிறாங்க. சி டர்ன்ஸ் லெஃப்ட். இங்கேருந்து லெஃப்ட்டில் டர்ன் பண்ணுறான். ஒரு பர்சன் ஃபேஸிங் வெஸ்ட் அப்படின்னா அவனோட லெஃப்ட் அப்படின்னா சவுத்து. எவ்வளோ டிஸ்டன்ஸு, 10 மீட்டர். சி டர்ன்ஸ் ரைட். எகெயின் என்ன பண்ணுறான், ரைட்டில் டர்ன் பண்ணுறான். ஒரு பர்சன் ஃபேஸிங் சவுத் அப்படின்னா அவனோட ரைட் என்ன டைரக்ஷன், வெஸ்ட். இது எவ்வளோ, 15 மீட்டர். ஆஃப்டர் திஸ் ஹீ டர்ன்ஸ் 135 டிகிரி கிளாக் வைஸ். ஓகேங்களா, கிளாக் வைஸ் போகிறாங்க, 135 டிகிரி போகிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸை போடுங்க. ப்ளஸ்ஸை போட்டிங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்க, கிளாக் வைஸில் 135. அப்போ வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் ஒரு 40, இது வந்து 90. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ வேணும், 45 வேணும். அப்போ இந்த நார்த்துக்கும் இந்த ஈஸ்ட்டுக்கும் ஓகேங்களா பிட்வீனில் வருது. இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர் போகிறாங்களாம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே 30 மீட்டர் போகிறாங்க.
30 மீட்டர் போனாங்க அப்படின்னாக்கா என்ன கேட்குறாங்க, இன் விச் டைரக்ஷன் ஷுட் ஹீ கோ. இது என்ன டைரக்ஷனுங்க, அவ்வளோதான். சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, எ பர்சன் லாஸ்ட் சம். சரிங்களா. எ பர்சன், இது போட்டுக்கோங்க, நார்த் ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட். எ பர்சன் ரன்ஸ் 500 மீட்டர் ஈஸ்ட். இதான் இனிஷியல் பாயிண்ட்டு. இங்கேருந்து என்ன பண்ணுறான், 500 மீட்டர் ஈஸ்ட் போகிறான். தென் டேர்ன்ஸ் 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இங்கே இருக்கிறாங்க, இந்த இனிஷியல் பொசிஷன் இருக்கிறான். இங்கேருந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ஈஸ்டா, 180 டிகிரி கிளாக் வைஸ்னாலும் ஆன்டி கிளாக் வைஸ்னாலும் என்னன்னு சொல்லியிருந்தோம், ஆப்போசிட்னு சொல்லிடுமா. இப்போ என்ன பண்ணிடுவான், அங்கே இருக்கிறவன் ஜஸ்ட் அப்படியே இந்த பக்கம் ஈஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிறவன் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணிடுவான், திரும்பிடுவான். திரும்பினதுக்கப்புறம் 1200 மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸில் போகிறான். இப்போ அவன் இங்கே தான் இருக்கிறான். சரிங்களா. இப்போ இதே பொசிஷனில் தான் இருக்கிறான். அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தவன் கிழக்கால பார்த்துட்டு இருந்தவன் இப்போ மேற்கால பார்ப்பான், அவ்வளோதான். சரிங்களா. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா 1200 மீட்டர். உங்கள் மைண்டு சொல்லும், நீ இந்த இருந்து இங்கே வரைக்கும் வந்துட்ட ஆல்ரெடி, வந்த பாதையிலே திரும்ப போனால் அவமானம் அப்படின்னு சொல்லும். சரிங்களா. ஸோ பட் ஆனால் நீங்கள் அதில் போய் ஆகணும். சரியா. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எகெயின் வந்து 1200 மீட்டர் போகணுன்னா அந்த 500 ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 700 இருக்குமா, அது இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து எண்டிங் பாயிண்ட். இப்போ ஹவு ஃபார் அண்ட் விச் டிரெக்ஷன் இஸ் சி ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, என்ன டைரக்ஷன் கேட்குறான். எவ்வளோ டிஸ்டன்ஸு, 700 மீட்டர். என்ன டைரக்ஷனு, வெஸ்ட். சரிங்களா. அவ்வளோதான்.